கிராமத்தில் என்ன இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிட்டியில் தான் எல்லாமே தொண்ணூறுக்கும் காசு கொடுத்து வாங்கணும். கிராமத்தில் எல்லாமே ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போகலாம். மேக்ஸிமம் 100க்கு 80% ஃப்ரீயாக வாங்கலாம். காசு வாங்கணும்னு நினைக்கிறவங்க காசு வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. காசு வேணாம் போமா அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் தோட்டத்தில் மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் தேவையை மீறி அதிகமாக இருக்க காய்கறி எல்லாமே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அப்போ தான் வந்து அடுத்தவங்க அவங்க வெள்ளாமல் வச்சு காய்கறி வர்றப்ப நமக்குமே இந்தாங்கம்மா நீங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஒன்று கொடுக்குறப்ப தான் அடுத்தவங்களும் ஒன்று தருவாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கான அறுவடையெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா? முதல்ல தக்காளி பழமும் வெண்டைக்காயும் பச்சை மிளகா கத்திரிக்காய் இது எல்லாமே பறிச்சுக்கிட்டேன். அப்படியே நம்ம அவர் செடி பக்கம் வந்தேன். அவர் செடியுமே வந்து நல்லா பூ வச்சிருந்துச்சு. நான் அதில் வந்து எனக்கு ரொம்ப கிடைக்கல, ஒரு 4 அவரைக்காய் தான் கிடச்சேன். சரின்னு சொல்லிட்டு அதை பறிச்சுக்கிட்டேன். சரி நம்ம சொர செடியை பார்ப்போம், அதில் ஏதாச்சும் காய் இருந்துச்சுன்னா பறிப்பேன்னு வந்து பார்த்தேன். பெரிய காயை நல்லா இருந்துச்சு. அடடா கத்தி எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டுமே என்னடா பண்ணுறதுன்னு நினச்சி ஒரு கல் எடுத்து கொட்டி பார்ப்போன்னு சொல்லி அதை 4 போடவும் நச்சுக்குன்னு போயிடுச்சு. இப்போ இழுத்தையும் பார்த்துக்க சல்லுன்னு காய் வந்துருச்சு. அடடா இதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கிண்ணி கூட இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி விட்டு தரையில் வச்சு கஸ்டமருக்கு காமிச்சிருவோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரே மாங்காய் அப்படின்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமரத்தில் வந்து ஒரே ஒரு மாங்காய் மட்டும் பறிச்சுக்கிட்டேங்க. எனக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தாங்க நான் பறிப்பேன். தேவையை மீறி பறிக்கவே மாட்டேங்க. எல்லாம் வீணாக போயிடும். பறிச்சு கொண்டு போய் போட்டால் அதுக்கு செடியில் இருந்தால் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேங்க. மாங்காயில் பால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. மண்ணில் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னுச்சுன்னா அப்போ தான் தண்ணி ஓடிச்சு வாய்க்கால். அந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா நல்லா கலங்காமல் அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாங்காயை. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால் வரவே இல்லை, அதையும் கொண்டு வச்சுக்கிட்டேன். நான் எப்போயுமே அன்றாட தேவைகளை மட்டும்தான் நிறைவேற்றுற மாதிரி பறிச்சுக்கிங்க. சரி அப்படியே நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலை பறிச்சுட்டு போகலான்னு வந்தீங்க. அந்த கருவேப்பிலை மரத்தில் பார்த்தா நம்ம சங்குப்பூ கொடி ஓடி அதில் வேறு பூ பூத்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம வீட்டிலே இருந்தால் கூட டெய்லியும் பறிச்சிடலாம். இங்கே தோட்டத்தில் இருக்கனால நமக்கு சரியாக கவனிக்கிறதே இல்லைங்க. அது வேறு வாடி வேறு கிடஞ்சி நிறைய பூ. அதையும் சரி எதுக்கு தேவையில்லாமல் விடணும், இதையும் பறித்து நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பறிச்சுக்கிட்டீங்க. அப்படியே கொத்தமல்லி தலை 4 கிடந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்க? என்னைய மாதிரி நீங்களுமே ஃப்ரெஷ்ஷாக டெய்லியுமே பறித்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம அப்படியே மனசு ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அறுவடையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ணவே மாட்டேங்கிறேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீங்கள் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஓகே டாட்டா பை பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.